அனைவருக்கும் வணக்கம். கேபினெட் செக்ரட்டரியேட் இதில் தான் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வெளிவந்திருக்கிற இந்த கேபினெட் செக்ரட்டரியேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10/6/2024 அப்ளிகேஷன் இன்வைட்டட் ஃப்ரம் இந்தியன் நேஷனல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ல கிரேட் ஆஃப் ட்ரெயினி பைலட் தான் கேட்டிருக்காங்க. குரூப் ஏ கெசட்டட்ல நான் மினிஸ்ட்ரியல்ல வந்து ட்ரெயினி பைலட் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க கேபினெட் செக்ரட்டரியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன்ல. ஸோ இந்த கேபினெட் செக்ரட்டரியேட்டுக்கு வந்து மந்த்லி எம்ப்ளாய்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,52,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்டா வந்து டெல்லியில நீங்க ஜாயின் பண்றப்போ. ஸோ இதற்கான டீடைல்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினி பைலட்ல வந்து லெவல் 10ல வந்து பே மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 7th CPSல இருக்கும். டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 15. ஏஜ் லிமிட் வந்து 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் க்ளோசிங் டேட்டுக்குள்ள. ஸோ எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் க்ளோசிங் டேட்டுக்குள்ள உங்களுக்கு 50% மார்க்ல வந்து ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருக்கணும். அப்புறம் இது கூட வந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இருக்கணும், வேலிட் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், ஹெலிகாப்டர் பைலட் கமர்ஷியல் லைசன்ஸ் ஃப்ரம் டைரக்டர் சென்ட்ரல் சிவில் அவிடேஷன்ல வந்து இந்த லைசன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது DGCA. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க SC ST OBC இவங்களுக்குலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம். ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுல மார்க் எடுக்கணும். எதுல அப்படின்னா ஒரு 5 சப்ஜெக்ட்ல வந்து 500 மார்க் 100 மார்க் எடுக்கணும். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏர் நேவிகேஷனு, ஏர் ரெகுலேஷனு, ஏர் மெட்ரோலஜி, அப்புறம் டெக்னிக்கல் ஜெனரல், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், இன் ஃபிளைட் கிரூ லைசன்ஸ் எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. FCLE கண்டக்ட் பை சென்ட்ரல் எக்ஸாமினேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் டைரக்ட் ஜெனரல் ஆஃப் சிவில் அவிடேஷன் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க DGCAல. ஸோ இந்த FCLEல வந்து 500 மார்க்குக்கு அட்லீஸ்ட் 100 மார்க் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான், ரிட்டன் டெஸ்ட்ல வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது. ஃபைனல் செலெக்ஷன் ஷால் பி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அப்டைன்ட். இந்த FCLE மேக்ஸிமம் மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட் ரிலேட்டட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குவாலிஃபைங் இன் நேச்சர்ல இன்டர்வியூ மேக்ஸிமம் 25 மார்க் இருக்கும் அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் ஆஃப் ஆல் எலிஜிபிள் கேண்டிடேட் வில் பி அரேஞ்ச்டு த ஆர்டர் ஆஃப் மெரிட் அஸ் பெர் மார்க் செக்யூர்ட் பை FCLE. இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து இதற்கான அந்த அப்ளிகேஷனோட அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ஒன்லி 5 times நம்பர் ஆஃப் வேகன்சி வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ. ஸோ ஒரு 5 timesக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளைங் த அபவ் மென்ஷன்ட் போஸ்ட் மஸ்ட் சப்மிட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஏஜ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், வேலிட் ரிசல்ட் கார்டு, சென்ட்ரல் எக்ஸாமினேஷன் ஆர்கனைசேஷன் ரெஸ்பெக்ட் த அபவ் மென்ஷன்ட் 5 சப்ஜெக்ட்ல வேலிட் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கேண்டிடேட் கிளைமிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் இது எல்லாமே. ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் எம்ப்ளாயில இருக்கிறவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். எம்ப்ளாய்மெண்ட் கேரிஸ் ஆல் இந்தியா டிரான்ஸ்பர் லேபிலிட்டியில இருக்கும். ஃபைனல் அப்பாயின்மெண்ட் வுட் பி சப்ஜெக்ட் டு ப்ரொடியூசிங் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது தான் வந்து ஃபைனல் அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கும். மெடிக்கல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா DGCAல அப்ரூவ்டு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து A4 சைஸ்ல இங்கிலீஷ்ல ஃபில் பண்ணி பிளாக் லெட்டர்ல பிளாக் அல்லது ப்ளூ இங்க் தான் யூஸ் பண்ணும். இதுல வந்து ஓவர் ரைட்டிங்கு, இந்த கட்டிங் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த காலமும் வந்து பிளாங்கா விடாதீங்க, எல்லாமே நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ நீங்க செல்ஃப் ரீசெண்ட் போட்டோ சைஸ் அந்த கலர் போட்டோ எடுத்து அதுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்க எழுதணும். ஸோ கிளியரா மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்ரெயினி பைலட்டுங்கிறத ஆர்டினரி போஸ்ட் மூலியமா வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க என்ன பண்ணும், போஸ்ட் பேக் நம்பர் வந்து 3003 லோதி ரோட், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், நியூ டெல்லி, பின்கோடு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 10/6/2024. கேபினெட் செக்ரட்டரி வந்து இதை கேன்சல் பண்றதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறதா. ஸோ இதுதான் வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ போஸ்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இங்க வந்து உங்களுடைய போட்டோ, உங்களுடைய நேம், நேஷனாலிட்டி, ஜெனரல், ஃபாதர் நேம், மதர் நேம், ஏஜ், அதுக்கப்புறம் அட்ரஸ், கம்யூனிகேஷனு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர், இமெயிலு, இது எல்லாமே ரிலீஜியன், என்ன கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேனா அப்படிங்கிறது, மெரிட்டல் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே நீங்க ஃபில் பண்ணும்.
அப்புறம் எக்ஸாம் இந்த எஜுகேஷனல் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல, அதற்கான அந்த எக்ஸாம் மார்க் ஷீட் டீடைல்ஸ் எல்லாமே எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறது டெக்னிக்கல் எக்ஸாம். இதுல நீங்க அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த டீடைல்ஸ் வந்து இங்க கொடுக்கணும் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரிலவெண்ட் சர்டிஃபிகேட்லாம் நீங்க அட்டாச் பண்ணியிருப்பீங்களா, அது எல்லாமே நீங்க இங்க கொடுக்கணும். இங்க எஃப்சிஎல்சி இந்த இதோட இந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்தியன் லைசன்ஸ் டீடைல்ஸ், இப்போ இங்க லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ், அந்த டீடைல்ஸ் எல்லாமே இங்க நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க ஃபில் பண்ணணும். டிக்ளரேஷன் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு ஓகே அப்படின்னா நீங்க ஃபில் பண்ணி சைன் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இதை வந்து A4ல எடுக்கணும். A4 சைஸ்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஆஃப் SC/ST சர்டிஃபிகேட் இது எல்லாமே. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இந்த எஜுகேஷனல் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்தது அப்படின்னா 10/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணீங்க. இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா 1,52,000 வந்து சேலரியாக வந்து உங்களுக்கு வரும். ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.